ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க மரவள்ளிக்கிழங்கு மிட்டாய். மரவள்ளிக்கிழங்குல செய்கிற ஐட்டம் தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. மரவள்ளிக்கிழங்க நல்லா அலசிட்டு அது தோலை நல்லா உரித்து எடுத்துக்கணுங்க. தோலை உரித்து எடுத்துட்டேன். தோலை உரித்து எடுத்து சீவல் போட்டு சீவி பூ மாதிரி எடுத்துக்கணும். சீவல் போட்டு சீவினா நல்லா அழகாக வந்துடும். அழகாக வந்துடுச்சிங்களா? இந்த சீவல் போட்டு வந்ததில் கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் இருக்கும் இல்லையா? அந்த ஈரப்பதத்தை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணணும், ஒரு வெள்ளை துணியில் வச்சு நல்லா நம்ம பன்னீருக்கு புழியுவோம் இல்லையா, அது மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி புழிஞ்சு அதுலேருந்து தண்ணியெல்லாம் எடுத்துடணும். நல்லா தேங்காய் பால் புழியிற மாதிரி நல்லா வச்சு அழுத்தி புழியணுங்க. நல்லா அழுத்தி புழிஞ்சா தண்ணி வருது பாருங்கள். அதில் தண்ணி வர்றது தெரியல, ஃபில்டர் இருக்கிறதுனால. அது ஃபுல்லாகவே அதனுடைய பால் தாங்க. அந்த மரவள்ளிக்கிழங்குல இருந்த பால் தான். இதை நல்லா அழுத்தி புழிஞ்சு எடுத்துட்டோம்னா புலனா வந்துடும். ஈரப்பதம் நம்ம தேங்காய் பூ மாதிரி புலன்னு இருக்குங்களா? அந்த புலன்னு வந்த பிறகு என்ன பண்ணணும், வானல் வச்சு வதக்கணுங்க. வதக்கிறதுனா ரொம்பலாம் வதக்கத்தலை, ஒரு 5 நிமிஷம் வதக்கினாலே போதுங்க. இந்த மரவள்ளிக்கிழங்கு, அந்த நம்ம புழிஞ்சி எடுத்த மரவள்ளிக்கிழங்கை கொட்டி அப்படியே ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அது கூட அப்படியே தேங்காய் திருவி வச்சுக்கணும். தேங்காய் பூ திருவி வச்சுட்டு நாட்டு சர்க்கரை போட்டுக்கிட்டேன். நீங்கள் சாதா வெல்லம் கூட போட்டுக்கலாம், சர்க்கரையும் போட்டுக்கலாம். நமக்கு ஹெல்த்தி வெல்லம் ஐட்டம் தானே, அதனால் நான் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிட்டேன். நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். வதக்கிட்டு அதில் வதக்கும்போது இந்த வெல்லம் கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு. அதை தான் கை வச்சு கொஞ்சம் எடுத்து விட்டேன். ஒரு 2-3 கட்டி அப்படியே நின்றுச்சு. அதனால் அதை எடுத்து விட்டு அது கூட ஏலக்காய், உப்பு, லைட்டாக உப்பு போட்டால் தானே ஸ்வீட்டுக்கே டேஸ்ட்டு. அதனால் லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டு வதக்கி அப்படியே எடுத்துக்க வேண்டாம். அதாவது வெள்ளைப்பாகு உருக்கிற வரைக்கும் செய்யறதால லைட்டாக சூடானாலே போதும். அப்படியே சாப்பிட்டாலே நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருந்தது. இது மரவள்ளிக்கிழங்கு கொழுக்கட்டைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கொழுக்கட்டை மாதிரி இருந்தது. பட்டு நம்ம அரிசி மாவில் செய்கிற கொழுக்கட்டையை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மிட்டாய் மாதிரி வர்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, வாழை இலையில் வச்சு கொஞ்சம் ஒரு உருட்டி எடுக்கணும். இந்த மாதிரி உருட்டி எடுத்து மடித்து நம்ம வேக வைக்கணும். நம்ம இதை மாதிரி செய்கிறத விட நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணுன்னா கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு பார்க்கணும். நானும் இதை தான் ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன். ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே மடித்து இட்லி குண்டானில் வச்சு அவிச்சு ஒரு 10 நிமிஷம் அவிச்சு எடுத்தேங்க. 10 நிமிஷம் அவிச்சு வச்சா கரெக்டாக இருந்தது. வாழை இலையில் வச்சு அப்படியே மடித்து வச்சுட்டேன். நம்மக்கிட்ட ஸ்டிக் இருந்துச்சுன்னா கூட குத்தி வச்சுக்கலாங்க. அது பிரிஞ்சு வராமல் இருக்க. இப்படியே உள்ளே வச்சுட்டாலே பிரிஞ்சு வரலை. அப்படியே ஃபுல்லாகவே அதே மாதிரி உருட்டி எடுத்துட்டு அப்படியே எடுத்து இட்லி குண்டானில் வச்சு அவிச்சு ஒரு 10 நிமிஷம் அவிச்சு எடுத்தோம்னா நமக்கு மரவள்ளிக்கிழங்கு மிட்டாய் ஸ்டைலில் நல்லா ரெடியாக இருந்துச்சு. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. சின்ன பிள்ளைங்களாம் சிலது மரவள்ளிக்கிழங்கு வேணான்னுவாங்க இல்லைங்க. எங்கள் வீட்டு குட்டீஸு விரும்பி 3 எடுத்து சாப்பிட்டாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சுங்க. அழகாக இருந்துச்சு. நான் பிரித்து சாப்பிட்டேன். செம்ம டேஸ்டியாக ட்ரை பண்ணி சூப்பர்மா.